வணக்கம். ALM ஆயுஷ்லேருந்து டாக்டர் ராம்குமார், சித்த மருத்துவர். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது புற மருத்துவத்தில் ஒன்றான மிக சிறப்பு வாய்ந்த மிக முக்கியமான ஒரு புற மருத்துவ சிகிச்சை. இது வந்து தாரை சிகிச்சை அப்படின்னு சொல்லி சித்த மருத்துவத்தில் வந்து சொல்கிறாங்க. ஆயுர்வேதத்தில் இதை வந்து ஷிரோதாரா அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ஆயுர்வேத மசாஜ் சென்டராக இருந்தாலும் சரி, ஆயுர்வேத சென்டர்ஸாக இருந்தாலும் சரி, அதோட அறிவிப்பு பலகையிலையும் சரி, அதோட விளம்பர போர்டுகளையும் சரி, இந்த இமேஜை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்காம இருக்க முடியாது. ஏன்னா இதோட சிகிச்சை வந்து ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. அதனால் எல்லாருமே இந்த சிகிச்சையை வந்து ரொம்ப இதாக பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. சரி, இப்போ இந்த சிகிச்சை வந்து முதல்ல எப்படி செய்கிறாங்க, இதோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இதோட சிகிச்சையை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு நோயாளி அல்லது இந்த சிகிச்சை செய்ய வேண்டிய நபரை வந்து ஒரு ஃப்ளாட்டான மரப்பலகையில் வந்து படுக்க வச்சுருவாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி அவரை வந்து ரெடி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வந்து அவங்க வந்து தொங்க விட்டுருப்பாங்க. இந்த பாத்திரத்தில் ஒரு சூடான குறிப்பிட்ட அளவு குறிப்பிட்ட டிகிரி சூடான ஒரு மூலிகை தைலம் அல்லது மூலிகை நீர் இல்லது சூடான பால், இதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஃப்ளோவில் அவர் நெற்றியில் விழுறபடி செட் பண்ணி வச்சுருவாங்க. சரிங்களா? இதை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம், அதாவது ஒரு 30 மினிட்ஸில் இருந்து ஒரு அரை மணி நேரத்தில் இருந்து ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் இது வந்து அவர் நெற்றியில் வந்து விழுறபடியாக செட் பண்ணி வச்சுட்டு பண்ணுறது தான் இந்த ட்ரீட்மெண்ட், இந்த ஷிரோதாரா சிகிச்சை அப்படிங்கிறது. சரி, இப்போது இதோட வந்து பலன்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து முக்கியமாக எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், தூக்கமின்மை, நிறைய இன்சோம்னியா டிஸ்டர்பன்ஸ், ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த கண்டிஷனுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு தூக்கம், நல்ல ஒரு மன அமைதி அது வந்து கிடைக்கிது. சரி, அடுத்தது வந்து என்ன அப்படின்னா சைக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்சஸ். சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் ஆன நிறைய பேஷண்ட்ஸ், நிறைய பர்சன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக நல்லா பெனிஃபிட் ஆகிட்டு வராங்க. நிறைய பேர் வந்து கோவப்படுவாங்க, நிறைய பேர் டென்ஷன் ஆவாங்க, நிறைய பேர் சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி உள்ள கேரக்டர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து இந்த தாரை சிகிச்சை அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸை வந்து கொடுத்துட்ருக்குது. சரி, இது போக வேறு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கண்ணுக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டங்கள் கம்மியாகிறதுனால ஏற்படக்கூடிய கண் பார்வை மங்கல், அதுபோக காது கேளாமை, இந்த மாதிரி பிரச்சனைகள், அதுபோக நுரையீரல் சம்மந்தப்பட்ட ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ், இதுக்கும் வந்து இந்த தாரை சிகிச்சை வந்து ரொம்ப ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்குது. இது போக வேறு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம உடல் வந்து பலப்படுறதுக்கும் சரி, ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்கும் சரி, நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஹீட் டிசார்டர்ஸுக்கும் சரி, இந்த தாரை சிகிச்சை வந்து ஒரு நல்ல வந்து பலனை கொடுக்குது. என்ன இது, தலையில் பண்ணக்கூடிய நெற்றியில் வைக்கக்கூடிய ஒரு சூடுனால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் எப்படி ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து சரிப்படுத்தும்? இது நம்புற மாதிரி இல்லையே அப்படி தானே எல்லோரும் நினைக்கிறீங்க. இதோட செயல்பாடு எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது கிளியராகவே புரியும். சரி, இப்போ அதோட செயல்பாடுகள் வந்து எப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். சரி, ஒரு நெற்றியில் ஒரு குறிப்பிட்ட போர்ஷனில் ஒரு பேஷண்ட்டை படுக்க வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் சூடான ஒரு மூலிகை தைலத்தையோ மூலிகை நீரையோ அல்லது வந்து ஒரு சூடான பாலையோ வந்து ஒரு குறிப்பிட்ட ஃப்ளோ அல்லது ரிதமில் வந்து படும்படியாக செய்கிறாங்க. இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அந்த பேஷண்ட்ஸுக்கு வந்து நடந்துகிட்ருக்குது. ஸோ இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, வெளியே மூளைக்கு போகக்கூடிய இரத்த குழாய்கள் இருக்கு இல்லையா, அது முன்மூளைக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் ஹீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமாக அந்த இரத்த ஓட்டங்கள் வந்து ரொம்ப சீராகவும் வேகமாகவும் செயல்படுறதுக்கு வந்து இது வந்து நல்ல உறுதுணையாக இருக்குது. ஸோ இந்த பிளட் சப்ளை வந்து மூளையில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் சீராக போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, மூளையில் இருக்கக்கூடிய செல்களாகட்டும், டிஷ்யூகளாகட்டும், மற்ற நியூரான்ஸ் ஆகட்டும் அதிவேகமாக வந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஸோ மூளை வந்து நல்ல புத்துணர்ச்சி பெறுது. இந்த ரத்தம் வந்து வேகமாக போகிறதுனால இதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அப்படிங்கிறது வந்து அதிக அளவில் மூளைக்கு வந்து கிடைக்கக்கூடியது. மூளைக்கு மிக முக்கியமான உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெஷ் ஆக்சிஜன் அப்படிங்கிறது தான். ஸோ அதிகமான ஆக்சிஜன் வந்து மூளைக்கு போகும்போது அதோட செல்கள் அண்ட் டிஷ்யூகள் வந்து நல்லா வேகமாகவே வேலை செய்யுது. அதை வந்து இந்த தாரை சிகிச்சை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே கொடுக்குது. சரி, ஓகே. இப்போ இது வந்து அடுத்த லெவலுக்கு எப்படி போகுது, நம்ம ஹார்மோன் இம்பேலன்ஸை வந்து இது எப்படி சரி பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுக்கு முக்கியமாக மூளையில் இருக்கக்கூடிய 3 பகுதிகள் வந்து முக்கியங்க. இதில் தாலமஸ், ஹைப்போதாலமஸ் அண்ட் பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படிங்கிற 3 சுரப்பிகள் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செய்ய உடையது. இப்போ தாலமஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கைகால் அசைவு திறனாக இருக்கட்டும், நம்மளோட உணர்ச்சி திறனாக இருக்கட்டும், இதை வந்து ரெகுலேட் பண்ணுறது தாலமஸோட வேலை. அதேமாதிரி பிட்யூட்டரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெகுலேட் பண்ணுற வேலையை வந்து செஞ்சிட்ருக்குது. ஹைப்போதாலமஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த தாலமஸ் அண்ட் பிட்யூட்டரிக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருந்து செயல்படுறதோடு மட்டும் இல்லாமல் அதுக்குன்னு ஒரு யூனிக், அதாவது தனித்திறமை வந்து இருக்குங்க. என்ன அப்படின்னா, நம்ம என்விரான்மெண்ட் எந்த அளவுக்கு சூடாகுதோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புல உள்ள தட்ப வெப்பத்தை வந்து மாற்றம் திறன் வந்து இதுக்கு உண்டு.
என்விரான்மெண்ட் வந்து கூலாக இருந்தால் நம்ம பாடி வந்து ஹீட் ஆக்குறதும், என்விரான்மெண்ட் வந்து ஹீட்டாக இருந்தால் நம்ம பாடி வந்து கூல் ஆக்குறதும், இந்த மாதிரி செயல்களை எல்லாம் செய்யக்கூடியது இந்த ஹைப்போதாலமஸ் தாங்க. சரி, அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பித்தம் தலைக்கேறிச்சு, பிணத்துறான், மாறி மாறி பேசுகிறான், கோபப்படுறான், அடிக்க வர்றான். இதுக்கான காரணங்கள் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, இந்த ஹைப்போதாலமஸ் அப்படிங்கிற ஒரு சுரப்பியோட டிஸ்ஃபங்க்ஷனால் ஏற்படக்கூடியது தான். ஸோ இந்த ஹைப்போதாலமஸோட ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த கிரிகைகள், அப்புறம் வந்து இந்த சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், டிப்ரெஷன், ஆங்கர், ஹைப்பர் டென்ஷன், இது எல்லாமே வந்து நியூட்ரலைஸ் ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து இந்த தாரை சிகிச்சை மிக முக்கிய பங்கு வந்து தருதுங்க. சரி, அடுத்தது வந்து பிட்யூட்டரி கிளான்ஸ் வந்து பார்க்குறோம். பிட்யூட்டரி கிளான்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இது உடம்புல இருக்கிற நிறைய ஹார்மோன்ஸோட சுரக்கிறதுக்கும் சரி, அதை சுரக்கிறதோட தடுக்கிறதுக்கும் சரி, இதுதான் முக்கிய பங்கு வந்து வகிச்சிட்டு இருக்குது. ஸோ இந்த பிட்யூட்டரி கிளாண்டு வந்து இந்த தாரை சிகிச்சை மூலமாக நியூட்ரலைஸ் ஆகும்போது, நல்ல ஒரு ரிலாக்ஸ் ஆகும்போது, அது தன்னோட வேலையை செய்யும்போது அதில் இருக்கக்கூடிய இந்த growth ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டிமுலேட் ஆகும்போது நம்ம உடலில் உள்ள தசைகளாக இருக்கட்டும், மற்ற உறுப்புகளாக இருக்கட்டும், அது வளர்ச்சி அடைகிறதுக்கு வந்து இது ரொம்பவே வந்து பயன்படுது. ரெண்டாவது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இதோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டிசோல், அட்ரினல், நாரட்ரினலின், இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம டீப்பாக வந்து பார்க்க வேண்டாம். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணுறதுலையும் பிட்யூட்டரி வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன்ஸ் வந்து வகிக்குது. ஸோ இந்த தாரை சிகிச்சை வந்து பண்ணுறது மூலமாக இந்த பிட்யூட்டரி ஸ்டெபிலைஸ் ஆகிறதுனால ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து ஒரு நார்மலான அளவில் வந்து செக்ரேட் ஆகிறதுனால நமக்கு வந்து ஹைப்பர் டென்ஷனோ இல்லை வந்து ஒரு ஆன்சைட்டி இல்லை ஒரு டிப்ரெஷன்ஸ் இந்த மாதிரி இதிலேருந்து நம்ம வந்து நல்ல ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்கிது. சரி, இது போக வேறு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் இன் ரீப்ரடக்டிவ் ஹார்மோன்ஸை கூட இந்த தாரை சிகிச்சை வந்து ரெகுலேட் பண்ணுது. இது எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் வந்து ஹைப்பர் ப்ரொலாக்டினிமியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து இருக்குது. இந்த கண்டிஷனால் என்ன ஆகும் அப்படின்னா, ப்ரொலாக்டின் அப்படிங்கிறது வந்து ரத்தத்தில் வந்து அதிக அளவு வந்து ஆயிடுது. இந்த அதிகமாகக்கூடிய ப்ரொலாக்டினால் என்ன ஆகுது அப்படின்னா, இன்ஃபர்டிலிட்டி கண்டிஷன்ஸ் அண்ட் செக்ஷுவல் டிசைர் வந்து இல்லாமல் வந்து போயிடுது. அதாவது தாம்பத்திய உறவில் வந்து ஈடுபாடு இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து போயிடுது. ஸோ இந்த ப்ரொலாக்டினோட ஹார்மோன் வந்து கரெக்டான அளவு ரத்தத்தில் வந்து மெயின்டைன் பண்ணுறதோட வேலையை செய்யக்கூடியது வந்து இந்த பிட்யூட்டரி தான். ஸோ இந்த தாரை சிகிச்சை பண்ணுறது மூலமாக பிட்யூட்டரி நார்மல் ஆகும்போது இந்த ப்ரொலாக்டின் லெவலும் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகுது. இந்த ப்ரொலாக்டின் மட்டும் இல்லாமல் மற்ற ரீப்ரடக்டிவ் ஹார்மோன்ஸும் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிறதுனால இது பிட்யூட்டரியோட ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸஸும் வந்து இந்த தாரை சிகிச்சை மூலமாக சரியாகுதுங்க. சரி, ஓகே. இப்போ தாரை சிகிச்சை வந்து அதோட எப்படி செய்கிறாங்க, அதோட பலன்கள் என்ன, அது எந்தெந்த நோய்களை குணப்படுத்துறது எல்லாமே வந்து பார்த்தோம். இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுபோக நம்ம ALM ஆயுஷில் இந்த தாரை சிகிச்சை எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிடுறேன். இங்கே ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடிய பேஷண்ட்ஸுக்கும் சரி, சைக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்சஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸு, தூக்கம் இல்லாமல் வரக்கூடியவங்களுக்கு இந்த தாரை சிகிச்சை நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கு. நாங்கள் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். இது போக நம்ம ஆட்டிசம் சில்ட்ரனாக இருக்கட்டும், மூளை வளர்ச்சி கம்மியாக உள்ள சில்ட்ரன்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கும் இந்த தாரை சிகிச்சை மூலமாக நல்ல பிரெயினை வந்து மோட்டிவேட் பண்ணி ஸ்டிமுலேட் பண்ணி நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்குறோம். பக்கவாதத்தினால் வர கேசஸும் அவங்களுக்கும் இந்த தாரை சிகிச்சை வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸை வந்து கொடுத்துட்ருக்குது. சரி, ஓகே. இப்போ எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு இதை பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெத்தியில் மேலே அப்ளை பண்ணுற ஹீட்டு எப்படி தோலை தாண்டி, எலும்பை தாண்டி, அதுக்கு பின்னாடி இருக்கிற மூளையை தாண்டி ஒரு தாலமஸையோ ஹைப்போதாலமஸையோ ஸ்டிமுலேட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எல்லாம் பயாலஜி எல்லாமே வந்து நீங்கள் உங்கள் கிளாஸஸில் வந்து படிச்சிருப்பீங்க. அதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணிங்கன்னா இதோட கான்செப்ட்ஸ் எல்லாமே புரியும். இது ஜஸ்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னாலையும் நமக்கு கண்டக்ஷன்னாலேயும் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். ஸோ இதை கொஞ்சம் டீப்பாக படிங்க. படிக்கிறது, புரியுதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நிறைய பேர் வந்து சில விஷயங்கள் வந்து புரியாதனாலையும் தெரியாதனாலையும் இதை வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லியும், இதை வந்து பொய் அப்படின்னு சொல்லியும், இதை வந்து காசு பிடுங்கிறதுக்காக பண்ணுற வேலைகள்னு சொல்லி இதை வந்து தட்டி கழிச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை வந்து ஆராயுங்க. இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தெரிஞ்சதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். இதை வந்து பயன்படுத்தி நன்மை பெற்றுக்கோங்க. இதற்காக தான் இந்த பதிவு எல்லாமே உங்களுக்காக நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். மேலும் வேறொரு பதிவில் இன்னொரு பொது மருத்துவம் பற்றியும் அதோடைய விரிவாக்கம் பற்றியும் விளக்கம் பற்றியும் பார்ப்போம். நன்றி.